அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் டிவியின் இன்றைய நாளுக்கான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சற்று முன்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் கைது. யாழில் உள்ள பள்ளிவாசலுக்குள் வாளுடன் சென்றவரால் பரபரப்பு. பேருந்து கட்டண அதிகரிப்பு தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். நாட்டின் சில பகுதிகளில் 16 மணி நேர நீர்வெட்டு. கொழும்பில் கோர விபத்து, மோட்டார் சைக்கிள் சாரதிக்கு நேர்ந்த கதி. இலங்கையில் அடுத்த மாதம் மேலும் அதிகரிக்கும் எரிபொருளின் விலை. வத்தளையில் பாரவூர்தி மோதி மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உயிரிழப்பு. நைனாதீவில் கொடூரம், பூசகரின் வாழ்வெட்டில் சக பூசகர் பலி. மின்சார சபை பணி புறக்கணிப்பு, இன்று மாலை இறுதி தீர்மானம். நெல்லியடியில் சட்டவிரோத மனிதர்களும் வாகனத்தை துரத்திச் சென்ற காவல்துறை. தொடர்வென விரிவான செய்திகள். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் பிரசாத் ரணசிங்க கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினரால் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆணைக்குழுவின் விசாரணைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக கூறப்படுகின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழில் உள்ள பள்ளிவாசல் ஒன்றில் நேற்று இரவு தொழுகை இடம்பெறும் போது வால்முனையில் ஒருவரை துரத்திச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், ஓட்டுமடம் சந்தையிலிருந்து வட்டுக்கோட்டை செல்கின்ற வழியில் உள்ள பள்ளிவாசல் ஒன்றில் நேற்றைய தினம் தொழுகை இடம்பெற்றுள்ளது. இதன்போது நபர் ஒருவர் கையில் வாளோடு இன்னொரு இளைஞரை துரத்தி சென்ற வேளையில் குறித்த இளைஞர் பள்ளிவாசலுக்குள் புகுந்து அங்குள்ள மதிலால் ஏறி தப்பிச் சென்றுள்ளார். இதன்போது வாளுடன் வந்த சந்தேக நபர் பள்ளிவாசலில் இருந்த இளைஞர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டதுடன் வாளும் பறிமுதல் செய்யப்பட்டது. எனினும் வாளோடு வந்த சந்தேக நபர் தப்பிச் சென்றுள்ள நிலையில் இது தொடர்பில் யாழ் போலீசாருக்கு தகவல்கள் வழங்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். பேருந்து கட்டண உயர்வு அவசியம் என்று இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலைகள் அதிகரித்ததை கருத்தில் கொண்டு இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தனது சங்கத்தின் பிரதிநிதிகள் இன்று கூடி கட்டண உயர்வு குறித்து முடிவெடுப்பார்கள் என்று சங்கத்தின் தலைவர் கேமுடு விஜயரத்ன தெரிவித்திருந்தார். இதற்கிடையில் எரிபொருள் விலைகள் அதிகரித்த போதிலும் பேருந்து கட்டணங்களில் எந்த திருத்தமும் செய்யப்படாது என்று தேசிய போக்குவரத்து ஆணையத்தின் இயக்குநர் ஜெனரல் நிலன் பிரண்டா தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு மற்றும் கட்டான பகுதிகளில் 16 மணி நேர நீர்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. அதன்படி எதிர்வருகின்ற 12ஆம் தேதி காலை 8 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரையில் 16 மணி நேர நீர்வெட்டு விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நீர்கொழும்பு மாநகர சபை, கட்டான பிரதேச சபை மற்றும் அதிகாவல, ஜங்குரவெல, களுவாரிப்புவ, மிரிசுவத, கூங்கொடமுலை, ஹல்பே, ஆண்டிமுலை, அம்பலாய, தோப்புவ, வாய்க்கலை ஆகிய கிராம சேவையாளர் பிரிவுகளுக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் நீர் விநியோகம் தடைபட உள்ளது. கொழும்பு ரணால பகுதியில் இடம்பெற்ற கோர வீதி விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 34 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்துடன் எதிரே வந்த மோட்டார் சைக்கிள் நேருக்கு நேர் மோதியதில் குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது பலத்த காயமடைந்த மோட்டார் சைக்கிள் சாரதி உடனடியாக அங்கிருந்தவர்களால் மீட்கப்பட்டு நவகமுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். எனினும் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார் என்று வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. உயிரிழந்தவர் கேகாலை பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். விபத்துடன் தொடர்புடைய பேருந்து சாரதி நவகமுவ போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் விபத்துக்கான காரணம் கவனக்குறைவாக வாகனத்தை செலுத்தியதா அல்லது அதிக வேகமா என்பது குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். எதிர்வருகின்ற மாதங்களில் எரிபொருள்களின் விலையில் ஏற்படவுள்ள திடீர் அதிகரிப்பை தடுக்கும் நோக்கில் நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருட்களின் விலையை அதிகரித்துள்ளதாக பெட்ரோலியம் மொத்த விற்பனை முனையங்களின் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் மயூர நெத்திகுமார தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார்.
மேலும் நாட்டில் ஏற்படுத்தப்பட்ட திடீர் எரிபொருள் விலை உயர்வுக்கான காரணங்களையும் அவர் இதன்போது விளக்கியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், அடுத்து வருகின்ற மாதங்களில் எரிபொருள் விலை திடீரென உயர்வதை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பொதுவாக கடந்த மாத எரிபொருள் விலையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை அடிப்படையாக கொண்டு விலை நிர்ணயம் செய்யப்படும். தற்போது எங்களிடம் 30 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் இருப்பு நிலையாக உள்ளது. எனினும் அடுத்த மாதத்திற்காக வர இருக்கின்ற கப்பல்களில் உள்ள எரிபொருட்களின் விலை பெருமளவில் அதிகரித்து வருகின்றது. இந்த நிலையில் எங்களிடம் தற்போது உள்ள எரிபொருளின் இருப்பை பாதுகாக்கும் அதேவேளை விலையை சமநிலைப்படுத்துவதற்கும் நாங்கள் எதிர்பார்த்துள்ளோம். அதன்படி எரிபொருள் விலையில் திடீர் அதிகரிப்பை தடுக்கவும் கிடைக்கக்கூடிய இருப்புகளை மாதங்களுக்கு இடையில் சமநிலையை பேணுவதற்கும் விலைகளை அதிகரித்துள்ளோம். மேலும் உலக சந்தையில் விலை குறைந்தால் அடுத்த சில நாட்களுக்குள் எமது நாட்டிலும் எரிபொருட்களின் விலை நிச்சயமாக குறைக்க முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மத்தளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குடகப்பேட்டிய சந்தையில் இடம்பெற்ற வீதி விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்தானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்தில் ராகம பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மேற்படி நபர் தனது மோட்டார் சைக்கிளில் குடகப்பேட்டிய சந்தையோடாக பயணித்துக் கொண்டிருந்த போது அவருக்கு பின்னால் வந்த மிக்சர் ரக பாரகூர்த்தி கட்டுப்பாட்டை இழந்து மோட்டார் சைக்கிளுடன் மோதிக்கொள்ளது. விபத்தில் படுகாயமடைந்தவர் உடனடியாக அங்கிருந்தவர்களால் மீட்கப்பட்டு ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனினும் அவர் வைத்தியசாலைக்கு கொண்டு வரும் முன்னரே உயிரிழந்துவிட்டதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பாரகூர்த்தியின் சாரதி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை வத்தளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். நயினாதீவில் இரு பூசாரிகளுக்கிடையே ஏற்பட்ட வாழ்வெட்டில் முடித்ததில் ஒருவர் பலியாகியுள்ளார். குறித்த சம்பவம் இன்றைய தினம் மாலை நயினாதீவில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் குறித்து தெரிய வருகையில், நயினாதீவு வீரகத்தி விநாயகர் ஆலய பூசகருக்கும் நயினாதீவில் தொழில் நிமித்தம் சென்றிருந்த பூசகர் ஒருவருக்கும் இடையே ஏற்பட்ட தொழில் தகராறை குறித்த கொலையில் முடிந்ததாக தெரிய வருகின்றது. குறித்த சம்பவத்தில் நயினாதீவு வீரகத்தி விநாயகர் ஆலய பூசகரது வாழ்வெட்டிலேயே குறித்த பூசாரி பலியாகியுள்ளார் என்று கூறப்படுகிறது. கண்டியைச் சேர்ந்த எம் கிருஷ்ணகுமார் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் குறித்து ஊர்காவல்துறை காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இலங்கை மின்சார சபை உத்தியோகபூர்வமாக கலைக்கப்பட்டு 6 நிறுவனங்களாக பிரிக்கப்பட்டதை எதிர்த்து மின்சார சபையின் 24 தொழிற்சங்கங்கள் இணைந்து அடையாள பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை ஆரம்பித்துள்ளன. நேற்று பிற்பகல் 3 மணிக்கு ஆரம்பமாகிய இந்த அடையாள வேலைநிறுத்தம் இன்றைய தினம் பிற்பகல் 3 மணி வரையில் நீடிக்கவுள்ளது. குறித்த அடையாள பணி புறக்கணிப்பை தொடர் பணிப்புறக்கணிப்பாக மாற்றுவதா என்பது குறித்து இன்று மாலை தொழிற்சங்க பிரதிநிதிகள் கூடி இறுதி முடிவை அறிவிக்க உள்ளனர். யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் சட்டவிரோத மணல் அகழும் நடவடிக்கைகள் தற்பொழுது அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு சட்டவிரோத மணல் அகழ்ந்த வாகனம் ஒன்றை காவல்துறையினர் துரத்திச் செல்லும் காணொலி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. வடமராட்சி வடக்கு பிரதேசத்தில் தொடர்ச்சியாக சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெற்று வருவதால் அதனை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் நெல்லியடி காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். நெல்லியடி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட துன்னாலை பகுதியில் நேற்றைய தினம் மணல் மண் ஏற்றிக் கொண்டிருப்பதாக நெல்லியடி காவல்துறையினருக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் குறித்த நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வடமராட்சி கிழக்கில் தற்பொழுது 2 டிப்பர்கள் தலா 4 தடவைகள் சட்டவிரோத மணல் அகழ்வு விநியோகத்தில் ஈடுபடுவதாக மக்கள் தெரிவித்துள்ளதுடன் சட்டவிரோத மணல் மண் கடத்தலால் ஏற்படுகின்ற சூழலில் பாதிப்புகள் தொடர்பில் மணல் கடத்தல் கும்பலுக்கு பயந்து கருத்து தெரிவிப்பதற்கு மக்கள் அச்சப்படுவதாகவும் சமூக செயற்பாட்டாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம்.